வராமல் பண்ணார். ஞாபகம் இருக்கா? புயலுக்கு சிஸ்டர்னு சொன்னாங்க, ஐயோ சென்னை படத்துக்கு போன வருஷம் புயல் தாக்க போகுது, என்ன பிரதர் பண்ணுறது? என்னமா சொன்னாங்க? ஜெபிச்சா ஆண்டவர் விலைக்கு போடுவார். செஞ்சாரா இல்லையா? மேட்டூர் டேம் நிறையான்னு ஜெபிச்சோம், செஞ்சாரா இல்லையா? சத்தமாக சொன்னாங்க. மேட்டூர் டேம் நிறையான்னு ஜெபிச்சோம், 13 மாவட்டங்கள் இன்னைக்கு விவசாயிகள் மகிழ்ந்திருக்க செஞ்சோம். அதே போல் வர்ற காலங்களில் மழை காலங்களில் தேவன் தாமே இந்த சென்னை பட்டணமும் சரி வேறு எந்த ஊருமே மழையினால எந்த பாதிப்பு வரக்கூடாது, எல்லா குளக்குட்டையும் குளம் குட்டைகளும் நிரம்பணும். சரிங்களா? அதே மாதிரி சகோதரி சொன்னது போல் வந்து பார்த்திங்கன்னா மோடி தான் வருவார்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டார். நான் அதை சொல்லிட்டேன், மோடி தான் ஆண்டவர் வந்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் தேசம் செழிப்பாகணுங்கிறதுக்கு அதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். எப்போ ஒரு நாளைக்கு ஆட்சி மாற்றங்களை கொடுப்பார். தேவ சித்தம் ஆட்சி மாற்றங்கள் கொடுப்பார். அதேமாதிரி அமெரிக்காவில் ட்ரம்ப் தான் வருவார்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்காரு. எல்லா தீர்க்க தரிசனமும் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமெல்லாம் நிறைவேறிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து கெட்டதாக இருந்தால் வரக்கூடாது சொல்லி ஜெபிக்கணும், நல்லதாக இருந்தால் அப்படியே ஆண்டு செய்யணும்னு நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? அதிபர் தேர்தலில் வென்ற பின் பேசிய ட்ரம்ப், கொலை முயற்சி சம்பவங்களில் இருந்து கடவுள் ஏதோ ஒரு காரணத்திற்காக என் உயிரை காப்பாற்றினார் என பலர் என்னிடம் கூறினர். நம் நாட்டை காப்பாற்றவும் அமெரிக்காவை மீண்டும் மகத்தான நாடாக மாற்றவும் தான் கடவுள் என்னை காப்பாற்றினார். நாங்கள் ஒன்றாக அந்த பணியை நிறைவேற்றப் போகிறோம் என்றார். We're going to make our country better than it ever has been. And I said that many people have told me that God spared my life for a reason. And 7வது மாதம் நினைக்கிறேன். சரிங்களா? 7வது மாதம் நம்ம பெத்தேல் சபையில் வியாழக்கிழமை நாள் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஜெபிக்கும் போது இந்த சாட்சியை நான் சொன்னேன். வருகிற நாட்களில் வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்கா ஜனாதிபதியாக வருவார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனமாக சொன்னேன். அப்பா அப்படியாக போன்ற மாதம் 7ஆம் தேதி ஆண்டவர் பேசினார். அதே போல் இந்த மாதம் போன வாரம் 6ஆம் தேதி 4ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சது. அமெரிக்கா ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்து விட்டார். அந்த ட்ரம்ப் வந்ததுக்காக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏதோ சித்தம் அப்படி நோக்கம் நிறைவேறுவதற்காக தான் அப்படி போரெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து அவர் வழியாக நிறுத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் மந்திரம் வர சொல்லிட்டார். நாங்கள் 2 இறப்பின் வாசலில் நிற்கணுமே, இறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே.